பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். மாசி மகம் மகத்தான பலன்களை தரக்கூடிய நாள். இந்த மாசி மகம் வரக்கூடியனால மாசி மகம்னு நம்ம சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அந்த மாசி மகம் வந்துவிட்டது. எல்லா மாதங்கள்லயும் மாசி மக நட்சத்திரம் ஒவ்வொரு நாள் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மட்டுமே மிக சிறப்பாக கருதப்படுகின்றது. ஏன்னா இந்த அன்னைக்கு கடலாடும் விழான்னு சொல்லுவாங்க, தீர்த்தமாடும் விழான்னு சொல்லுவாங்க. மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்று ஒரு பழமொழியும் இருக்கின்றது. ஒவ்வொரு மாசமும் மகம் வந்தாலும் மாசி மகம் சிறப்பானதுக்கு என்ன காரணம்ங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாசி மகம் இந்த வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி வருகின்றது. இது கோவில், குளம், கடல், நதிகள் எங்கு சென்று புனித நீர் ஆடினாலும் நல்ல பலன்களை அது தரும். ஜென்ம பாவத்தை போக்கும். சிவன், விஷ்ணு, முருகனுக்கு உகந்த நாள். உமா மகேஸ்வரன், முருகன் ஆகிய மகாவிஷ்ணு ஆகிய 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம் ஆகும். உமாதேவியார் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்தார் என்று புண்ணிய நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாள் பெண்களுக்குரிய விரத தினமாகும். பாதாளத்திலே இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகம்தான். இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் அந்த சுப்பிரமணியன் என்கின்ற சுப்பனான முருகனுக்கு இந்த விழா சிறப்பானது. தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான். சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளில்தான். அதனாலதான் சிவ வழிபாடுக்கு இது உகந்த நாளாக கருதப்படுகின்றது. பெருமாளை வணங்குவதற்கும் முருகனை வணங்குவதற்கும் இந்த மாசி மகம் சிறப்பான நாளாகும். இந்த நாள்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது, நதிகள்ல நீராடுவது இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி இந்த மாசி மகம் இந்த அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரி, ஹோலி பண்டிகை இதெல்லாம் வரக்கூடிய தினமான மாசி மாதத்திலே இந்த மகம் நட்சத்திரமும் வருகின்றது. ஆக இவ்வளவு பௌர்ணமியும் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை மாசி மகம் என்று நம்ம கொண்டாடுகின்றோம். கும்பகோணத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் கும்பமேஸ்வரர் கோவில் திருவிழா மாமாங்கம்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் விழா. அதனாலதான் பொதுவா ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு தடவையாவது எல்லோருக்கும் நல்ல பலன்கள், நல்ல மகிழ்ச்சியான சம்பவம் கிட்டும்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா நாங்க குரு எந்த வீட்டுல இருக்காரோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடு, மறுபடியும் 12 வருடம் கடுத்து அதே வீட்டில் அந்த கோச்சார குரு, அந்த லக்ன குருவை, ஜாதக குருவை தொடக்கூடிய நாள்ல நமக்கு எல்லா சிறப்புகளும் கிட்டும். அதனாலதான் இந்த 12, 24, 36, 48, 60 வயசு, 72 வயசெல்லாம் எல்லோருக்குமே ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடும். இந்த தினத்தில் தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, பிரம்மபுத்திரா போன்ற 12 புண்ணிய நதிகள் தங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்வதற்காக பிரம்மதேவனுடைய அறிவுரைப்படி கும்பமேஸ்வரர் கோவில்ல அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயில்ல மகாமக குளத்திற்கு வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த புனித குளத்திலே நீராடுவதற்கென்றே மாசி மகத்தன்னைக்கு வருவாங்க. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து விரதம் இருக்க வேண்டும். அதே மாதிரி சிவபெருமான், பார்வதி தேவியாரையும் வழிபாடு செய்வது சிறப்பு. மக நட்சத்திரத்தை பித்திரு தேவ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நல்ல காரியம் எது நடந்தாலும் பித்திருக்களை வணங்கி விட்டு காரியத்தை தொடங்கினால் தங்குதடை இல்லாமல் நடக்கும்.
முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகிலே வைத்து தர்ப்பணம் கொடுப்பதாலும் நம்முடைய 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். முன்னோருக்கு நற்கதி கிடைப்பதுடன் நமக்கும் நன்மையும் ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் நோயற்ற செல்வமும் கிடைக்கும். மாசி மக தினத்தன்று புனித நீராடுவதை பிதிர் மகா ஸ்நானம்னு சொல்லுவாங்க. மாசி மகத்தன்னைக்கு நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம். அதனாலதான் குளம், ஆறு, கடல், தீர்த்தக்கரை இதையெல்லாம் பக்தர்கள் மாசி மகத்தன்னைக்கு நீராடி இறைவனை வணங்குவார்கள். ஆக இவ்வளவு அருமையான இந்த புனித தினமான நம்ம மாசி மகத்தன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீர்த்தங்கள், கடல் இருந்தா கடல், நதி இருந்தா நதி, இல்ல கோயில் திருக்குளம் இருந்தா கோயில் திருக்குளம், ஏதாவது ஒண்ணுல நம்ம நீராடி நம்முடைய பாவங்களை போக்கி பித்திருக்களை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தோடு வளமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் பெற்று பயனடையும்படி இந்த மாசி மகத்தில் அனைவரும் புனித நீராடி இறைவனை வணங்கி நல்ல பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.